மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பியும் யுஎஸ் அண்ட் சைனா அவங்களோட டாரிஃப் வார் ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நான் இந்த வீடியோ எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ட்ரம்ப் அவங்க வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதுல இருந்து ஒரு ஷார்ட்டா ஒரு கிளான்ஸ் வந்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரம்ப் அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து ட்ரம்ப் அவங்க பதவி ஏற்கிறப்ப எவ்வளவு பர்சன்ட் டாரிஃப் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாங்கன்னா, ட்ரம்ப் அவங்க பதவி ஏற்கிறப்ப யூஎஸ் வந்து ஒரு 3% டாரிஃப் போட்டிருந்தாங்க சைனா மேல. சைனா யூஎஸ் மேல ஒரு 10% டாரிஃப் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு பேஸ் லைன் ரொம்ப லோ லைன்ல தான் இருந்தது, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ட்ரம்ப் அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த 4% நாங்க 10% ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைனா சைட்ல இருந்து ஒரு அட்டாக் ஒன்று பண்றாங்க. என்ன அப்படின்னா நாங்க வந்து இதை 15% ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 10ஆம் தேதி 20% ஆகுறாங்க. சைனா அதை 25% ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி 34% ஆகுறாங்க. சைனாவில் வந்து 36% ஆக்குறாங்க. அப்பையில இருந்தே அந்த ட்ரேட் வார்ன்றது ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சு. இது ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த டைத்துல என்ன பண்றாங்க, ஏப்ரல் 3ஆம் தேதி மாதிரி 30% ஆக்குறாங்க, 34% ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு. என்ன அப்படின்னா 100% நாங்க டாரிஃப் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு வெளியிட, சைனாவும் அதே பண்றாங்க, என்ன பண்றாங்க, நாங்க ஒரு 100% போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்போ ஒரு ஊழலாம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆகஸ்ட் மந்த், இப்ப கடந்த ஆகஸ்ட் மந்த்ல என்ன பண்றாங்க, இது எல்லாமே வந்து 2025 நடக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாசம் என்ன பண்றாங்க, நாங்க 125% டாரிஃப் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சைட்ல இருந்து அறிவிக்க, சைனா வந்து நாங்க 125% போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல என்ன பண்ணாங்க, ரொம்ப 2 பெரிய நாடுகள், நீங்க வந்து இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இது ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி வச்சு ஒரு 90 டேஸ் பேன் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த மாசம் கடைசியில நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த பேன் இருக்கு. அது வரைக்கும் இப்ப இருக்கிற 34% வந்து தொடரும். இப்ப என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாச கடைசிக்குள்ள ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங் அவங்களும் மீட் பண்றதா இருந்தது. அந்த நேரத்துல ஷி ஜின்பிங் என்ன பண்றாரு, இந்த நேரத்துல என்ன பண்றாரு, இந்த 30% ஆயிடுச்சு. அது ஒரு ஹோல்ட்ல இருக்கு. இப்ப ஷி ஜின்பிங் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மேல போட்டோ வைக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு 7 எலிமெண்ட்ஸ் தான் வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு போட்டோ வைக்கிறோம் பாருங்க, இந்த எலிமெண்ட்ஸோட பேர்லாம் இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். டீட்டெயிலா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏதாவது நீங்க பேசணும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பயனுள்ளதா இருக்கும். அதை நீங்க எடுத்து படிக்க வந்து தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஹெட்போன்ல இருந்து எல்லாமே, இப்போ நம்ம ஹெட்போன்ல இருந்து சரி, போன்ல இருந்து சரி, எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து எல்லாமே நம்ம அடாப்ட் ஆயிட்டோம். இப்போ இந்த ஒரு மைக் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆடியோ வந்து எங்களுக்கு கிளியரா கொடுக்க முடியாது உங்களுக்கு. இதுவே இந்த ஆடியோலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் மைக் மாத்திடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த போன் இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி பழைய காலத்துக்கு போறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ வந்து இந்த ரேர் ஹெல்த் அப்படின்றது மக்களோட அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே செய்யறதுக்கு ஒரு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், நம்ம தயாரிக்கிற பிரம்மோஸா இருக்கட்டும், அது மாதிரி சின்ன சின்ன ஏவுகணையா இருக்கட்டும், கண்ணை விட்டு கண்ணா போயிருது, ஒரு 5 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணை எதுவா இருந்தாலும், பிளைட் எதுவா இருந்தாலும் இந்த ரேர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆனது. இந்த 7 எலிமெண்ட்டும் ஒரு சில எலிமெண்ட் வந்து ஹெட்போன்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில எலிமெண்ட்ஸ் டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் வந்து சைனா தான் டாமினேட் பண்றாங்க. சைனால ப்ரொடியூஸ் பண்ற 100 கிராம் வந்து ஒரு 100 கிராம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதை வந்து 70 கிராம் வந்து யூஎஸ் தான் வாங்குறாங்க. ஸோ வந்து இப்போ அது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. இப்போ சைனால இருந்து ஒரு கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. யூஎஸ்ல இருந்து ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி வந்து சைனால இருக்கக்கூடிய ஒரு ரேர் எர்த் எலிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இன்ன வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. உடனே ஷி ஜின்பிங் என்ன பண்றாரு, இது என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல, இது வந்து அவங்க நேஷனல் செக்யூரிட்டிக்காக அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருக்காரு ஷி ஜின்பிங், அவங்க இந்த சைனால மேனுஃபேக்சரிங் பண்ணி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த கம்பெனிஸ் எந்த வெளிநாட்டுக்கு அமிச்சாலும் 70% வந்து யூஎஸ் தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 14% மலேசியா வாங்குறாங்க, நம்ம இந்தியா வந்து வாங்குறோம், அந்த மாதிரிலாம் வாங்குறோம். ஆனா இந்த வாங்குறத எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, இவங்க வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும். லெட்டர் மாதிரி எப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுக்கணும். எந்த நாட்டுக்கு எந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அனுப்புறீங்க. மெயினா வந்து சைனால வந்து ஒரு பேன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்ப இங்க இருந்து எந்த வெளிநாடு வாங்கினாலும் அந்த வெளிநாட்டுல வந்து ஒரு டிஃபென்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு கொடுத்துடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட அது ட்ரம்ப் அவர்களை ரொம்ப உறுத்துது. உடனே நாங்க சைனால இருந்து இம்போர்ட் ஆகிற எல்லா பொருளுக்கும் 100% டாரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. இந்த ரேர் எலிமெண்ட்ஸ்ன்றது எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கு கொடுக்கலாம், ஆனா டிஃபென்ஸ் பொருளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இப்படியே போச்சு அப்படின்னா, இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு யூஎஸ் ஓட்ட வேண்டியதா இருக்கும். அது அவ்வளோ பெரிய விஷயமாலாம் போகாது. இது வந்து சைனால இருந்து யூஎஸ்க்கு தான் வந்து 70% போகுது.
அப்படின்னா அவங்க யூஎஸ் டார்கெட் பண்ற மாதிரி தான் அது அர்த்தம். எப்படின்னா இப்ப யூஎஸ்ல வந்து நம்ம H1B விசா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து 75% H1B விசா இஷ்யூ பண்ணதுலயே 75% நம்ம இந்தியன்ஸ் ஆக்குபை பண்ணி நம்ம அந்த போயிருக்கோம். ஸோ H1B விசாக்கு $1,00,000 போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி இதுவும் அதே மாதிரி யூஎஸ் அட்டாக் பண்ற மாதிரி இதுக்கு ஒரு 100% டாரிஃப் கூட நவம்பர் 2ஆம் தேதி அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சைனா நம்ம என்ன பண்ணிருக்காங்க, நாங்க திருப்பி 100% போறோம், நீங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கீங்க, நீங்க வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்னன்னு பார்க்க வந்து ட்ரம்ப் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த டாரிஃப் வர ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரீசெண்டா நடந்ததுல சைனா அந்த டாரிஃப் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போ ஆக்சுவலா நடந்துட்டு இருக்குது. இது பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து திருப்பி பழைய மாதிரி வரதான் செய்யும். இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்குது. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகள், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.